ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் எங்களோடு நீங்க இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் மனதார நன்றி சொல்கிறோம். ஆண்டவர், இன்றைக்கும் எங்களோடு கூட நீங்க இடைபடுகிற வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணித்து நாங்கள் நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஹல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற நாம் நல்ல தீர்மானங்களை கர்த்தருக்குள் எடுத்திருக்கிறோம். ஆனால் நாமும் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நாம் அதற்காக அழைக்கப்படுகிறோம். அனுதின வாழ்க்கையிலே உண்மையான காரியங்கள், ஒழுக்கமான காரியங்கள், நீதியான காரியங்கள், கற்புள்ள அன்புள்ள காரியங்கள், நற்கீர்த்தியுள்ள காரியங்கள், இப்படிப்பட்ட நற்பண்புள்ள செயல்களை சிந்திப்பதோடு மட்டுமல்ல, இதை நாம் இந்த 2026 ஆண்டு முழுவதுமே நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். வருடத்தின் ஆரம்பத்திலே நாம் தீர்மானங்களை நிறைவேற்றி விட்டு நாட்கள் கடந்து போக நாம் எடுத்த தீர்மானங்களை மறந்துவிடக் கூடாது, விட்டுவிடக் கூடாது. பாடுகள், பிரச்சனைகள், போராட்டத்தை கண்டு நாம் பயந்து போகாமல் விசுவாசத்தோடு இந்த ஆண்டு முழுவதுமே தொடர்ந்து நாம் எடுத்த தீர்மானங்களை நிறைவேற்றும் பொழுது நம் பரம தகப்பன் இயேசுடைய இருதயம் கண்டிப்பாக சந்தோஷப்படும். நாம் ஜபிக்கிற ஜபத்திற்கும் அவர் கண்டிப்பாக பதில் தருவார். அன்றைக்கு பாருங்க, பிலிப்பு நாத்தான் வேலை இயேசுவினிடத்திலே அழைத்து கொண்டு வருகிறார். நாத்தான் வேலை பற்றி பிலிப்பு இயேசுவினிடத்திலே சொல்வதற்கு முன்பே இயேசு கிறிஸ்து நாத்தான் வேலை பார்த்து சொல்லுகிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. நாத்தான் வேல் தன்னை எப்படி இயேசுவுக்கு தெரியும் என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது நான் உன்னை கண்டேன் என்று சொல்லி தெளிவாய் சொல்லுகிறார். உடனே நாத்தான் வேல் சொல்லுகிறார், நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அறிக்கையிட்டு இயேசுவை அந்த இடத்திலே அவர் விசுவாசிக்கிறார். தேவ பிள்ளைகளே, அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்கள், அத்திமரத்தின் கீழே இருக்கும் போது உன்னை கண்டேன் என்று சொன்னதினாலேயா நீ விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று சொல்லி அன்றைக்கு அவரை ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை நம்மையும் இந்த 2026 ஆண்டிலே நம் பரம தகப்பன் இயேசு கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் என்று சொல்லி அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட உத்தமமான வார்த்தை நமக்கு அவர் சொல்ல விரும்புகிறாரா? நாம் இன்றைக்கு அதற்கு அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, நானும் ஒவ்வொரு நாளும் என்னை அர்ப்பணித்து நான் எடுத்த தீர்மானங்களை நிறைவேற்றி உம்மை சந்தோஷப்படுத்தி கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி பெயர் வாங்குகிற அளவுக்கு என்னை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இதிலும் பெரிதானவைகளை என் வாழ்க்கையிலே பார்க்க கிருபை தாங்கன்னு சொல்லி நாம் கேட்க போகிறோம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. இந்த ஆண்டிலே நாங்கள் என்னென்ன காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களோட கூட நீங்க தெளிவா இடைப்பட்டீங்கப்பா. நாங்கள் தகுதியற்றவர்கள், எங்களை முழுவதுமாய் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி நாங்கள் எடுத்த தீர்மானங்களை நிறைவேற்ற எங்களுக்கு பலன் தாங்கப்பா. எங்களை பார்த்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி
நீங்க சொல்லுகிற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ள எங்கள் மூலம் ஆண்டவரே இந்த ஆண்டு உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட கிருபை தாரும். உம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.